வணக்கம். 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தி நீங்க அனுப்புன தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். வணக்கம். இது இந்த வருஷம் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. ஆமா. ஒரு முழு நீள கரும்பும் பச்சரிசியும் கொடுத்துட்டு இருந்த ஒரு சிம்பிளான பண்டிகை பரிசு எப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய் புழங்குற ஒரு பெரிய அரசியல் சதுரங்கமா மாறுச்சு, அதுதான் நாம பார்க்க போற கதை. மிகச்சரியா சொன்னீங்க. இது வெறும் பரிசு பொருட்களோட லிஸ்ட் இல்ல. இது தமிழ்நாட்டோட பொருளாதாரம், அரசியல், அப்புறம் மக்களின் எதிர்பார்ப்புகள், இது மூணும் சந்திக்கிற ஒரு புள்ளி. ஆமா. ஒரு சின்ன பரிசுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமே. ஆமாம். நீங்க அனுப்புன குறிப்புகளை பார்க்கும்போது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு. அறிவிப்பு எப்ப வரும், பணம் கிடைக்குமா, கிடைச்சா எவ்வளவு, இது ஒரு பக்கம்னா அரசாங்கம் ஒரு தொகைய மனசுல வச்சா எதிர்க்கட்சி அதை விட அதிகமா கேக்குது. ஆமா, ஒரு ஏழை மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பரிசுங்கிறத தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசியல் ஏலம் போலவே தெரியுது. சரி, இந்த கதையோட ஆரம்பத்திலிருந்து தொடங்குவோம். இந்த வழக்கம் எப்படி ஒரு திருப்புமுனைய சந்திச்சது? கண்டிப்பா. முதல்ல இதோட பாரம்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பல வருஷமா பொங்கல் பரிசுனா ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஆமா, அதோட முந்திரி திராட்சை, ஏலக்காய் மாதிரி சில மளிகை பொருட்கள், கூடவே அந்த அடையாளமா ஒரு முழு நீள கரும்பு. இதுதான் வழக்கம். ஆமா, அந்த கரும்ப ரேஷன் கடையில இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரதே ஒரு தனி அனுபவம். நிச்சயமா. இது ஒரு பண்டிகை கால உதவிங்கிறத விட ஒரு மரபான கொண்டாட்ட பகிர்வாதான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த மரபுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு இல்லையா? ஆமா, பணத்தை கொடுக்கற பழக்கம். மிகச்சரியான புள்ளி. அதுதான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்தின ஒரு திருப்புமுனை. எப்ப அது? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி, அப்போ முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி வழக்கமான பரிசு பொருட்களோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கப்படும்னு அறிவிச்சார். ஓ, அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். அது வரைக்கும் பொருளா இருந்த ஒரு விஷயம் பணமா மாறும்போது அதோட மதிப்பு மக்கள் மனசுல வேற மாதிரி பதியுது. இங்கதான் ஒரு உளவியல் ரீதியான மாற்றம் நடக்குது. பொருளுங்கிறது அரசின் அக்கறையா பார்க்கப்படுது, ஆனா பணம்ங்கிறது அது நேரடியான அதிகார பகிர்வு மாதிரி. கரெக்ட். வாங்கும் சக்தியா மக்களால் உணரப்படுது. அப்ப அந்த ஒரு நடவடிக்கை மக்களின் எதிர்பார்ப்பை நிரந்தரமா மாத்திடுச்சுன்னு சொல்லலாமா? 100%. இதத்தான் அரசியல் நிபுணர்கள் நலத்திட்ட அரசியல் சுழற்சி, அதாவது வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் சைக்கிள்னு சொல்றாங்க. ஓஹோ. இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. ஒரு தடவை ஒரு அரசாங்கம் ஒரு நலத்திட்டத்தோட அளவை, குறிப்பா பணத்தோட அளவை ஏத்திட்டா அதுக்கடுத்து வர்ற எந்த அரசாங்கமோ அதுல இருந்து பின்வாங்கவே முடியாது. பின்வாங்கினா அது அரசியல் ரீதியா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ நாம அந்த சுழற்சிக்குள்ள மாட்டிட்டு இருக்கோமா? ஆமா. இனி வர்ற எந்த கட்சியா இருந்தாலும் இந்த பணப்பரிசு போட்டியில பங்கெடுத்தே ஆகணுமா? இது லாங் டேர்ம்ல மாநிலத்தோட நிதி நிர்வாகத்தை எப்படி பாதிக்கும்? இதுதான் முக்கியமான கேள்வி. நாம அந்த சுழற்சிக்குள்ள நுழைஞ்சிட்டோங்கிறது தான் நிதர்சனம். போன வருஷம் பாருங்க, ரொக்கப்பணம் இல்லாம பொருட்களை மட்டும் கொடுத்தப்போ ஆமா, நிறைய விவாதமாச்சு. எவ்ளோ விமர்சனங்கள், மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக இது அரசின் நிதி திறமையை சோதிக்கிற விஷயத்தை விட அரசியல் தைரியத்தை சோதிக்கிற விஷயமா மாறிடுச்சு. அப்போ வரப்போற தேர்தலையும் போன வருஷ அதிருப்தியும் கணக்குல கொண்டா இந்த முறை பணம் கொடுக்காம இருக்க வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த இடத்துலதான் நீங்க அனுப்புன ஒரு குறிப்பு என்ன கொஞ்சம் குழப்புச்சு. அதுல 8000 ரூபாய்னு ஒரு பெரிய தொகையை பத்தி சொல்லியிருந்தது. மாநிலத்தோட நிதிநிலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியவே இல்ல. ஆமா, அந்த 8000ங்கிற நம்பரை பார்த்ததும் எல்லோருக்கும் இதே கேள்விதான் வரும். ஆனா அதை நம்ம கொஞ்சம் உடைச்சு பார்க்கணும். அது ஒரு ஆரம்ப கட்ட யோசனையா இருந்திருக்கு. ஓ, அந்த திட்டத்தின்படி என்னன்னா, பொங்கல் பரிசுக்காக தனியா 3000 ரூபாய் ரொக்கமும், சரி, ஏற்கனவே அரசு வழங்கிட்டு வர்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகையில அடுத்த 5 மாசத்துக்கு வரவேண்டிய தலா 1000 ரூபாய், அதாவது 5000 ரூபாய். ஓ, அந்த 5000த்தையா? ஆமா, அத ஒரே தவணையா முன்பணமா கொடுத்துடலாங்கிறது தான் அந்த ஐடியா. ஓ, அப்படியா? இது ஒரு புத்திசாலித்தனமான கணக்கு தான். அதாவது ஏற்கனவே பட்ஜெட்ல ஒதுக்குன ஒரு தொகையை முன்கூட்டியே கொடுத்து ஆமாம், பொங்கலுக்கு 8000 ரூபாய் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்க முடியும். அரசுக்கும் தனியா பெரிய நிதிச்சுமை ஏற்படாது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்னு சொல்றீங்க? இதை எதிர்க்கட்சிகள் ஈஸியா உடைச்சிடுவாங்களே. ஏற்கனவே உங்களுக்கு மாசம் வர வேண்டிய பணத்தை தான் முன்பணமா கொடுத்துட்டு நாங்க பொங்கலுக்கு பெரிய பரிசு கொடுத்தோன்னு அரசு கணக்கு காட்டுது அப்படின்னு பிரச்சாரம் செய்ய இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராதா? மிக அருமையான கோணம். ஒருவேளை அதனாலதான் இந்த யோசனை கைவிடப்பட்டிருக்குமோ? இருக்கலாம். ஒரு நிதி அதிகாரிக்கு இது புத்திசாலித்தனமான திட்டமா தெரியலாம். ஆனா ஒரு அரசியல்வாதிக்கு நீங்க சொன்ன மாதிரி இது எதிராளியோட கையில ஒரு ஆயுதத்தை கொடுக்கற மாதிரி ஆயிடும். ஆமா, அதனாலதானோ என்னவோ லேட்டஸ்ட் தகவல் படி அந்த திட்டம் கைவிடப்பட்டு குழப்பம் இல்லாம நேரடியா பொங்கல் பரிசுக்குன்னு 3000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கலான்னு அரசு முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. சரி, அரசாங்கம் 3000 ரூபான்னு முடிவு செய்யுது. இங்கிருந்துதான் இந்த பொங்கல் போனஸ் ஏலம் சூடு பிடிக்குது. ஆமா. ஆளுங்கட்சி ஒரு தொகையை யோசிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சதா 5000 கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இதுதான் அந்த அரசியல் சுழற்சியோட நேரடி உதாரணம். அரசாங்கம் 3000 ரூபாய்க்கு ஏலத்தை தொடங்கினா எதிர்க்கட்சி உடனே 5000 ரூபாய் கேக்குது. இது அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் தானே? 2 விதமான அழுத்தம். ஒன்னு, எதிர்க்கட்சிகிட்ட இருந்து வர்ற நேரடி அரசியல் அழுத்தம். 2வது, போன வருஷம் பணம் கிடைக்காததால உருவான மக்களின் மௌனமான எதிர்பார்ப்பு அழுத்தம். இது ரெண்டையும் அரசு எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது தான் இப்போதைய கேள்வி. ஒருவேளை இந்த ஏலத்துல அரசாங்கம் தோத்துட்டா என்ன ஆகும்?
அதாவது எதிர்க்கட்சி கேட்ட 5000 ரூபாய கொடுக்காம 3000 ரூபாய் கொடுத்தா அது மக்கள் மனசுல ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துமா? அது அந்த சூழலை பொறுத்தது. ஆனா 3000 ரூபாங்கிறது ஒண்ணுமே இல்லாததை விட ரொம்ப நல்லது தானே. அதுவும் சரிதான். மக்களின் அடிப்படை எதிர்பார்ப்பு போன வருஷம் மாதிரி இல்லாம இந்த வருஷம் பணம் கிடைக்கணுங்கிறது தான். அந்த எதிர்பார்ப்பை 3000 ரூபாய் பூர்த்தி செஞ்சிடும். ஆனா எதிர்க்கட்சியோட கோரிக்கையில மக்கள் மனசுல இன்னும் அதிகமா கிடைச்சிருக்கலாமோன்னு ஒரு எண்ண விதைய தூவிக்கிட்டே இருக்கும். அதுதான் அரசியலோட இயல்பு. சரி, இந்த அரசியல் வாக்குவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லோருடைய மனசுலயும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி, இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்? ஆமா, 3000 ரூபான்னு வச்சுக்கிட்டாலே கணக்கு எங்க போய் நிக்குது? எங்களுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல சுமார் 2.2 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு. 2.2 கோடி? ஆமா. ஒரு அட்டைக்கு 3000 ரூபாய் கொடுத்தா மொத்த செலவு தோராயமா 6600 கோடி. 6600 கோடியா? ஆமா. இதுவே சில துறைகளோட ஒரு வருஷ பட்ஜெட்டுக்கு சமமான தொகை. இது ஒரு மிகப்பெரிய தொகை. இதுவே எதிர்க்கட்சி கேக்குற மாதிரி 5000 ரூபாயா உயர்ந்தா செலவு 11000 கோடி தாண்டிடும். அப்பா, இது மாநிலத்தோட நிதிநிலைய நிச்சயமா பாதிக்குமே. ஒரு வரி செலுத்துற குடிமகனா இந்த பணம் எங்கிருந்து வருது, வேற எந்த திட்டங்கள் இதனால பாதிக்கப்படலான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? மிக அவசியம். இங்கதான் அரசாங்கத்தோட நிர்வாகத்துல ஒரு முக்கியமான போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் நிதித்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க மாநிலத்தோட வரவு செலவு கடன் நிதி பற்றாக்குறை எல்லாத்தையும் கணக்கு போட்டு இவ்ளோ பெரிய தொகையை ஒதுக்கினா மத்த அத்தியாவசிய திட்டங்களுக்கு பற்றாக்குறை வரும்னு எச்சரிப்பாங்க. சரி. மறுபக்கம் அரசியல் தலைமை இருக்கும். அவங்க மக்களோட மனநிலை, தேர்தல் கணக்குகள், அரசியல் லாபம் இதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற மிகப்பெரிய சவால். ஆக ஒரு பரிசு தொகுப்பு அறிவிப்புக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய இழுபறி இருக்கு. சரி, ஒரு வழியா பணத்தை ஒதுக்கி அறிவிப்பையும் வெளியிட்டாங்கன்னு வச்சுப்போம். அடுத்ததுதான் இதை விட பெரிய சவால். அந்த பணத்தையும் பொருட்களையும் 2.2 கோடி குடும்பங்கள் கிட்ட, அதுவும் பொங்கலுக்கு முன்னாடி வெறும் ஒரு வார காலத்துக்குள்ள கொண்டு சேர்க்கிறது. இத நினைச்சாலே மலைப்பா இருக்கு. ஆமா, இதை எப்படி சாத்தியமாக்க போறாங்க? இது ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி துல்லியமான திட்டமிடல் இல்லாம இதை செய்யவே முடியாது. நீங்க அனுப்பின ஆதாரங்களின்படி இதுக்கான காலவரிசை தெளிவா வகுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது என்னன்னு பாப்போம். முதலாவதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அது இந்த வார இறுதிக்குள்ள, அதாவது டிசம்பர் 28, 29 அல்லது 30ஆம் தேதிகள்ல முதலமைச்சர்கிட்ட இருந்து வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அறிவிப்பு வந்த மறுகணமே களப்பணி ஆரம்பிச்சிடுமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அறிவிப்புக்கு அப்புறம் செயல்முறை ஜனவரில தொடங்கும். ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடா போய் டோக்கன் விநியோகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓ, டோக்கன். இந்த டோக்கன் விநியோகம்ங்கிறது இந்த மாபெரும் திட்டத்தோட முதுகெலும்பு. டோக்கன் ஏன் அவ்வளவு முக்கியம்? நேரா கடைக்கு போய் வாங்கிக்கலாமே. 2 கோடி 2 லட்சம் குடும்பங்கள்னா ஒரு கடைக்கு கீழே தோராயமா 500ல இருந்து 1000 குடும்பங்கள் வரை இருக்கும். ஆமா. எல்லோரும் ஒரே நேரத்துல கடைக்கு வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பெரிய குழப்பமும் நெரிசலும் ஏற்படும். அதை தவிர்க்கத்தான் இந்த டோக்கன் முறை. அதுல நேரம் குறிப்பிட்டிருப்பாங்களா? ஆமா, அந்த டோக்கன்ல நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துல கிடைக்க வரணும்னு தெளிவா சொல்லிருப்பாங்க. இது கூட்டத்தை நிர்வகிக்க ரொம்ப உதவியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள 2 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு டோக்கன் கொடுக்கறதே ஒரு பெரிய வேலையாச்சே. அதுக்காகத்தான் தேவைப்பட்டா ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் ரேஷன் கடைகள் இயங்கும், ஊழியர்கள் வேலை செய்யணும்னு வாய்மொழி உத்தரவுகள் போட்டிருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. ஓஹோ. இதுக்கப்புறம் திட்டத்தோட அனுமதிக்க தொடக்கம். ஜனவரி 9ஆம் தேதி முதலமைச்சர் இந்த திட்டத்தை சென்னையில தொடங்கி வைப்பார். சரி. அவர் தொடங்கி வச்ச அதே நேரத்துல மாநிலம் முழுசும் இருக்கிற எல்லா ரேஷன் கடைகள்லயும் விநியோகம் தொடங்கும். அதாவது ஜனவரி 9ல இருந்து பொங்கல் பண்டிகையான ஜனவரி 15க்குள்ள வெறும் 6-7 நாள்ல. ஆமா. 2.2 கோடி குடும்பங்களுக்கும் இந்த பரிசு போய் சேரணும். இத செஞ்சு முடிக்க ஒரு தனி பட்டாளமே தேவைப்படுமே. இது வெறும் நிர்வாக சவால் மட்டும் இல்ல, ஒரு லாஜிஸ்டிக் சவாலும் கூட. சந்தேகமே இல்ல. ஒவ்வொரு கடைக்கும் சரியான நேரத்துல பணம், அரிசி, சக்கரை, கரும்புன்னு எல்லாமே போய் சேரணும். ஊழியர்கள் லீவ் எடுக்க முடியாது. கணக்குகளை சரியா பராமரிக்கணும். இது ஒட்டுமொத்த பொது விநியோக திட்டத்தோட செயல்திறனுக்கே ஒரு பெரிய டெஸ்ட். ஆக நாம இன்னைக்கு பேசுனது எல்லாம் தொகுத்து பார்த்தா இந்த பொங்கல் பரிசுங்கிறது ஒரு சாதாரண பண்டிகை பரிசு இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. ஆமா, இது ஒரு அரசியல் சதுரங்கம், ஒரு பொருளாதார சமநிலை தேடல் மற்றும் ஒரு மாபெரும் நிர்வாக செயல்பாடு. சரியா சொன்னீங்க. சுருக்கமா நம்மளோட தற்போதைய புரிதல் இதுதான். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நம்ம காத்திருந்தாலும் வழக்கமான பொங்கல் பரிசு பொருட்களோட சுமார் 3000 ரூபாய் ரொக்க பணம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 2ல இருந்து டோக்கன் விநியோகமும் ஜனவரி 9ல இருந்து பரிசு விநியோகமும் தொடங்குங்கிறது ஒரு தெளிவான திட்டமா தெரியுது. நாம எண்கள், அரசியல், நிர்வாகம்னு எல்லாத்தையும் பேசிட்டோம். இந்த விவாதம் பணத்தை பத்தியோ பொருட்களை பத்தியோ மட்டும் இல்ல. இது மக்களோட மனநிலை, அரசியல் கட்சிகளோட உத்திகள், அப்புறம் அரசுக்கும் மக்களுக்குமான உறவை பத்தியது. ஆமா, இந்த கோணத்துல தான் நான் ஒரு இறுதி சிந்தனையை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இந்த பரிசுக்காக காத்திருக்கிற இந்த நேரத்துல இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் குறிப்பா தேர்தல் நெருங்குற சமயங்கள்ல அரசாங்கம் இந்த மாதிரி பணப்பரிசுகளை வழங்குற கலாச்சாரம் அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான உறவை எப்படி மாற்றி அமைக்குது? இது ஒரு ஆழமான கேள்வி. இது உண்மையிலே பண்டிகை காலத்துல மக்களுக்கு உதவுற ஒரு சமூக நலாக்கரையோட வெளிப்பாடா, இல்ல இது வாக்குகளை மனசுல வச்சு மக்களின் தற்காலிக மகிழ்ச்சியை விலைக்கு வாங்குற ஒரு உத்தியா? சரிதான்.
இதோட தொடர்ச்சியா இந்த மாதிரி திட்டங்கள் தங்களோட அடிப்படை தேவைகளுக்கும் உரிமைகளுக்கும் கூட அரசாங்கத்தையே எதிர்பார்த்திருக்கிற ஒருவித சார்பு நிலையை, அதாவது டிபெண்டன்சியை மக்கள் கிட்ட உருவாக்குதா? ஒரு குடிமகனா நம்ம கடமைகளை செஞ்சுட்டு உரிமைகளை கேட்கறதுக்கு பதிலா அரசாங்கத்தோட பரிசுகளுக்காக காத்திருக்கிற ஒரு மனநிலை இது வளர்க்குதா? யோசிச்சு பாருங்க.